ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். மார்னிங் எழுந்தாச்சு, சுடுதண்ணி மூஞ்சி கழுவுறதுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் எக் பத்து பாயில் பண்ணுறதுக்கு ஒரு 4 எக் எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்ற வச்சிடலாம். முட்டை வேக வைக்கும் போது எப்பவுமே ஒரு டிப்ஸ் சொல்லுவேன். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தோல் உரிக்கும் போது சூப்பராக தோல் உரிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸும். அதுக்கப்புறம் அந்த பாயில் பண்ண தண்ணியை கொட்டிட்டு, சுடுதண்ணியை கொட்டிட்டு, அதுக்கப்புறம் நல்ல கோல்டு வாட்டரை முட்டையை டிப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் உரிச்சு பாருங்கள். தோல்லாம் சூப்பராக நீங்கும். ஸ்டெப்பாக ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. பார்த்திங்கன்னா நம்ம பால் வைக்கிறோம். நல்லா பசும்பாலில் டீ போட போகிறோம். டீ போடலாம். ஃபஸ்ட்டு பாலை கொஞ்சம் எடுத்து ஜாக்கெட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மீதி பாலில் நம்ம டீ போடலாம். இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா அப்படியே போடும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்லோவில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டிகாஷன் பார்த்தீங்கன்னா இறங்கி நல்லா டீ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சுக்கு இடிச்சுக்கணும். சுக்கும் வர சுக்கும் ஏலக்காய். எப்பவுமே சுக்கும் ஏலக்காய் போட்டு டீ செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லது, சளி பிடிக்காது. அடுத்தது டீயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே, டீ போட்டுட்டு டீக்குன்றது சார். ஓகே, இந்த மாதிரி இடிக்கிறதெல்லாம் நல்லா வரச்சுக்கையும் ஏலக்காவையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு பாருங்க, காசில் பக்கத்தில் ஏலக்காவும் வரச்சுக்கும் அதை டீ போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வறுத்து வைங்க. பால் பொங்கி வரட்டும். அப்போ தான் மிங்கிள் ஆகும், உங்களுக்கு கலக்கும். இப்படி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் திருப்பி வச்சுட்டு ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அருமையான டீ ரெடி ஆகிடும். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி பண்ணிட்டு வடிகட்டில் வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சக்கரை தேவையான சக்கரை போட்டு அவ்வளோதான். டீ ரெடி. தாத்திட்டு 2 கப்பில் டீ குடித்தோம்னா அருமையான டீ ரெடி. வாங்க நம்ம வீட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து குடிக்கலாம். ஹாப்பி மார்னிங். எப்பயுமே பிரிஸ்காக ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு, எப்பயுமே அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்லுவோம். என்னது? தண்ணி குடிச்சிட்டு தான் டீ குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் ஆஃப் டீ அது குடிச்சு பாருங்கள். அன்னைக்கு பொழுதெல்லாம் சூப்பராக இருக்கும். வாட்டர், டீ, பிஸ்கட்.